ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே கம்யூனிட்டி தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே வேணால் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் ரீசன்ட் வீடியோஸில் கேட்டிருந்த இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே எடுத்துருக்கோம். ஒரு சின்ன ஸ்க்ரீனில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, மெர்சி ஜெசி ஜோஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்த்து சேனல் நேம் வைக்கலாமான்னு. டெஃபினட்டாக வைக்கலாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தமிழ்லேயும் வைக்கலாம், இங்கிலீஷ்லேயும் வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜ்லேயும் வைக்கலாம், மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம். ஸோ இது உங்களுடைய விஷயம், உங்களுடைய விருப்பம் தான். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, சர்ச்சிங்கில் ஒரு யூனிக் நேமாக நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து காம்படிஷன் இல்லாமலே உங்களுடைய சேனல் நேம் ஹையரில் டாப்பில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் யூனிக் நேம் எப்போவுமே தேர்ந்தெடுக்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம். அது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அந்த மாதிரியான விஷயங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். எந்தவித பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, லவ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, என்னோடய சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் வீடியோ டெலிட் பண்ணால் அது போயிருமா ப்ளீஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா அந்த ஒரு வீடியோ டெலிட் பண்ணிட்டா அந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் போகாது. அந்த ஒரு ஸ்ட்ரைக் போகணும்னா 90 டேஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஸ்ட்ரைக் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டிங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகும்போதே அந்த காப்பிரைட் ஸ்கூல்லாம் கேட்கும். அது எல்லாத்தையுமே நார்மலாக சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கும். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா 90 டேஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனைகள் இருக்காது. 90 நாட்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஸ்ட்ரைக் வந்தாலும் அது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக தான் கன்சிடர் ஆகும். அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஸ்ட்ரைக். பட் இந்த 90 நாட்களுக்குள்ளே அகெயின் 2 ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுடைய சேனல் டெர்மினேட் ஆயிரும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேடிஎஃப் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது, ப்ரோ, ஒய்டி ஸ்டுடியோவில் 8K வாட்ச் ஹவர்ஸ் காட்டுது, பட் மானிட்டேஷன் பேஜில் 7 வாட்ச் ஹவர்ஸ் தான் காட்டுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய மேஜரான இஷ்யூ ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறது. ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்பீடு அந்த ஷார்ட் செல்ஃபில் ப்ளே ஆகும்போது கம்ப்ளீட்டாக அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஈவன் ஒரு சில சேனல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நமக்கு 100K ப்ளஸ் வாட்ச் ஹவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நார்மலாக இருக்கக்கூடியது தான். அதை பெருசாக நோட் பண்ணிக்காமல் நீங்கள் கண்டினியூஸாக கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஈவன் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி. பட் ஷார்ட்ஸாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க, ஷார்ட் செல்ஃபில் போகும்போது அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. நார்மல் வீடியோவாக ப்ளே ஆனதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய கண்டென்ட் டைப்பையும் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்போவுமே முக்கியமானது. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா, அதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களும் இருக்குது. ஸோ மானிட்டேஷன் பாலிசியில் ரீசன்ட் அப்டேட் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் வாட்ச் ஹவர்ஸ் எது வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் சொல்லியிருப்போம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, கே பெருமாள் மகிழ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஷார்ட் வீடியோக்கு ஃபன் அண்ட் வைரல் மியூசிக் காப்பிரைட் இல்லாமல் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். யூடியூப்லேயே லாட் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது காப்பிரைட் ஃப்ரீயில். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ சவுண்ட் எஃபெக்ட் நோ காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மியூசிக்கும் ஆடியோ லைப்ரரி இருக்குது. அது தவிர உங்களுக்கு வேணும்னா யூடியூப்லேயும் நிறைய மியூசிக்ஸ் இருக்குது. பட் அந்த கிரெடிட்ஸ் கரெக்டாக கொடுக்குறதுல மற்றும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஷார்ட் வீடியோ அப்படின்னு வரும்போது ஒரு பார்ட்டாக வைக்கிறதுல தப்பு இல்லை. ஃபேர் யூஸ் படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு சினிமா சாங்ஸே நீங்கள் ஒரு 50 செகண்ட் வீடியோவில் ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ. பட் அது ஓரளவுக்கு மேலே லென்த் ஆக பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ டைம் லென்த்தை ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. அது நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு ஒரு வேளை அந்த மாதிரி காப்பிரைட் கிளைம் வந்துருச்சுன்னா அதை எடிட் பண்ணி அகெயின் அப்லோட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். கிளைம் வரதால் பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்டர் மானிட்டேஷன் அந்த ஏர்னிங்ஸ் பாதிக்கலாம். ஷார்ட்ஸில் நார்மலாகவே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இல்லாதால் இதை பற்றி பெருசாக உரி பண்ணிக்க தேவையில்லை. பட் ஃப்யூச்சரில் ஒரு வேளை ஷார்ட்ஸில் வேறு ஏதாவது மானிட்டேஷன் விஷயங்கள் கொண்டு வந்தாங்கன்னா காப்பிரைட் கிளைம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக காப்பிரைட் கிளைம் வராத அளவுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லூட் திருடன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது, ப்ரோ, எனக்கு 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்னும் கம்யூனிட்டி போஸ்ட் ஆப்ஷன் வரல. ஃபீட்பேக்கும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னும் வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய க்ரோத்துக்கு தகுந்த மாதிரி எப்போவுமே பார்த்தீங்கன்னா அது யூடியூப்பும் செயல்படாதுங்க. ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபியூச்சருக்கும் ஒவ்வொரு டைம் லிமிட் வச்சுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டோரி டேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1 மந்த்தோ 2 மந்த்தோ ஆகலாம். அதே மாதிரி இப்போ கம்யூனிட்டி டேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1 வாரம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஒரு 2 வாரம் கூட ஆகலாம். ஸோ அதை பொறுத்து பெருசாக
பெருசாக வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். கண்டிப்பாக உங்களுக்கும் அவைலபிள் ஆகும். ஸோ அதை பொறுத்து பெருசாக நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் டியூக் கேடி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரியான கொஸ்டின் தான். 35K இருக்குது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து, இன்னும் ஸ்டோரி டேப் வரலன்னு சொல்லி. இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, யூடியூப் வந்து யூடியூப்னுடைய அந்த ஒவ்வொரு ஃபியூச்சருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் கஸ்டம் யூஆர்லாம் இருக்கட்டும், ஸ்டோரி டேப்பாக இருக்கட்டும், இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட்டாக இருக்கட்டும், லைக் லைவ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், பட் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து வர்றதுக்கு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிறது எடுக்கும். ஸோ அந்த டைம் எடுக்கிறது லைக் உங்களுடைய சேனல் க்ரோத் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஈவன் 1 lakh வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட, ஒரு ஃபியூ டேஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் உடனே உங்களுக்கு வந்து ஸ்டோரி டேப் வராது. அதுக்கான ரீசன் என்னென்னா, உங்களுடைய சேனல் க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால யூடியூப்பும் அதுக்கு தகுந்த மாதிரிலாம் செயல்பட முடியாது. ஜஸ்ட்டு யூடியூப்பை பொறுத்தவரை ஸ்டோரி டேப்னால் லைக் இந்த ஒரு டைம் பீரியட் வந்து எடுக்கும், ஒரு 1 month to 2 month அப்படிங்கிற மாதிரி எடுக்கும். அதே சமயம் கம்யூனிட்டி டேப்னால் ஒரு 1 weekலேருந்து 2 week வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அது கண்டிப்பாக அவ்வளோ நேரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. லைக் அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எனேபிள் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நினச்சி பாருங்கள், இப்போ கம்யூனிட்டி டேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 1000 சப்ஸ்கிரைபர்ஸை எத்தனையோ பேர் ரீச் பண்ணுவாங்க உங்களே மாதிரியே. ஸோ அது வந்து ஒன் பை ஒன்னாக தான் வந்து பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகும். அதுக்கான டைம் ப்ராசஸை பொறுத்து தான் இந்த டைம் லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. லைக் வந்து இந்த 1 month அடுத்து 1 week அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா GLS92 அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. உங்கள் வீடியோவில் எல்லாம் பார்த்தேன், ஒரு கொஸ்டினுக்கு ஒரு வீடியோலையும் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் சொல்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் லைக் கொஸ்டின் வேணால் வேறையாக இருந்திருக்கலாம், அதே சமயம் ஒரு பார்ட்டாக வந்து அந்த ஒரு ஆன்சர் வந்து இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கலாம். மற்றபடி வந்து டிஃப்ரெண்ட் ஆன்சர் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இருந்திருக்காது. மேபி அப்டேட் வீடியோவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் ஓல்டு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அப்டேட்டட் வீடியோவில் நீங்கள் இது செக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்தமான விஷயங்கள் வேணால் இருக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் கேட்குறது ஷார்ட்ஸுக்கு ஃபண்டு ஷுவராக வருமா? பட் ஷுவர்னு சொல்லாமல் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே இல்லைங்க. சிம்பிளான ஒரே ஒரு விஷயம்தான். ஷார்ட்ஸில் ஃபண்ட் அப்படிங்கிறது உண்டு. பட் அதுலேயே கொடுத்துருக்காங்க, ஷார்ட்ஸ் ஃபண்ட் வந்து ஒரு போனஸ் மாதிரி தான் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து. லைக் நார்மலாக வந்து எந்தவித எக்ஸ்ட்ரா ஏர்னிங்ஸும் பெருசாக வந்து எதிர்பார்க்காம கண்டினியூஸாக ஷார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிரியேட்டருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா போனஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இது ஷுவராக நீங்கள் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து வரும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஹையராக இருக்குது, இந்த மந்த் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது ஒரு மந்த் வரலாம், ஒரு மந்த் வராமல் போகலாம், உங்களுக்கு வராமலும் கூட போயிடலாம், எவ்வளோ நீங்கள் ரீச் ஆனாலும் கூட. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஷுவராக இதில் சொல்லவே முடியாதுங்க. நம்ம நார்மலாக அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டால் ப்ராப்பராக நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது டெய்லி அப்டேட் ஆகும், மந்த்லி 1 time ஆட்சன்ஸில் அப்டேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் ஷார்ட்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலைமை. லைக் அது வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் எடுத்து எவ்வளோ ரீச் ஆனாலும் கூட அது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான் ரீசனாக இருக்கும். லைக் அது கண்டிப்பாக இந்த மந்த் வந்தே ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹோப் எல்லாருக்குமே வந்து நம்பிக்கை இருக்கும். பட் அது வரதும் வராதும் நம்ம கையில் இல்லை. லைக் அது வந்து பார்த்திங்கன்னா thousands ஆஃப் கிரியேட்டர்ஸை தேர்ந்தெடுக்கும் போது அதில் ஒருத்தங்களாக நம்மளும் இருக்கிறதுக்கு வேணால் சான்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லியிருக்கேன், ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறையாக தெரிஞ்சிருக்கலாம். மேபி இன்னொரு தடவை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தி காமராஜ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. காமெடி கிளிப்ஸ் வந்து ஃபேர் யூஸ் படி இந்த 5 செகண்டுக்கு வந்து 1 வீடியோவில் 4 to 5 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக ஆட் பண்ணலாம். லைக் 4 to 5 கிளிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லைனா வந்து 5 செகண்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும், 10 செகண்ட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட் வந்து இதில் பெருசாக கிடையாது. ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது நார்மலாக நமக்கு என்னென்ன இடங்களில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை வித்தவுட் பர்மிஷனோட நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. அது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறோம், அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து லைக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைலாக்ஸ் வந்து எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட வீடியோ கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது லிமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இவ்வளோத்துக்குள்ளே யூஸ் பண்ணால் நமக்கு ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேர் யூஸ் அப்படிங்கிறது அப்படி தாங்க யூடியூப்பில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ், இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மீ சுரேஷ் அப்படிங்கிற சேனலில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர் ப்ரோ நீங்கள்? நான் திருநெல்வேலி ப்ரோ. ஹோம் டூர் போடுங்க, எனக்கும் ஆசை இருக்க தாங்க செய்யுது. ஒரு லைஃப் ஸ்டைல் ஆகிற மாதிரி நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து அதுக்குன்னு தனி சேனல் வச்சுருக்கேன். அதில் வேணால் மேபி ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு சேனல் நேம் வந்து ராஜதுரை. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வேணால் சேனல் லிங்க் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் பேஜ்லேயும் கூட சேனல் பேஜில் வந்து இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் லாக் மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சேனலில் வந்து அப்லோட் ஆகும்.
வேறு எந்த கண்டென்ட் வந்தாலுமே அந்த ஒரு விஷயமும் வந்து அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸ் சதீஷ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ ஷார்ட் வீடியோவில் 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மானிட்டேஷன் எலிஜிபிள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டெஃபினட்டாக மானிட்டேஷன் பேஜில் 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஈவன் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ணியே வந்தாலும் கூட மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் தான், இனேபிள் ஆகிடலாம். லைக் எனேபிள் ஆகிரும் அப்படிங்கிறது உடனே உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கண்டிப்பாக உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து இருக்குது. ஓன் கண்டென்ட் மேக் பண்ணியிருக்கணும், லைக் எல்லா பாலிசியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த மேஜரான டார்கெட் போக எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் இருக்கும். லைக் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அண்ட் வந்து நோ ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் 4000 வாட்சர்ஸ் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியான மேஜரான ரெக்யர்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் எனேபிள் பண்ணியிருக்கு. நோ ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா எல்லா விஷயங்களுமே ப்ராப்பராக தான் இருக்குது. ஓன் கண்டென்ட் தான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். பட் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் வந்து கிடச்சிடலாம். கிடச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இதில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் செல்ஃபில் ப்ளே ஆகும்போது அதற்கான வாட்ச் வந்து ஆட் ஆகாது. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு மேலே ரீச் ஆகும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரலாம். ஸோ அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து மானிட்டேஷன் எனேபிள் ஆகும். பட் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க, எல்லா பாலிசியும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி லைக் வந்து பார்த்திங்கன்னா ஓன் கண்டென்ட் வந்து மேக் பண்ணியிருக்கணும், அது முக்கியமானது. ஸோ அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணி நீங்கள் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டாலே மானிட்டேஷன் எனேபிள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அதில் எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர்ஸ், எக்ஸ்ட்ரா பாலிசிஸும் இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே அப்ளை பண்ணி அதில் ஒரு 3 ப்ராசஸ் வந்து போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி வீடியோவும் மேக் பண்ணியிருக்கோம், மோர் டீட்டெயில்ஸ்க்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். ஓவரால் எல்லா கொஸ்டின்ஸுமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லிமிட்ஸ் இல்லையா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை, சி யூ. ஸ்டன் வீடியோஸ் சந்திப்பேன்.